ஏம்மா இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு தெரியுமா? இன்றைக்கி ஒன்றும் பெருசாக ஒன்றுமே இல்லை, ஒரே சோறு தான். புளியோதரை சோறு. நேற்று கல்யாணத்துக்கு அங்கங்கே அலைஞ்சதில் உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கா, அதனால் ஒரே சோறு புளியோதரையை விரவி போட்டாச்சு. கூட்டு குழம்புலாம் வைக்கிறதுக்கு தெம்பு இல்லாத மணிக்கே இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு துவையல் அரைச்சேன். அரையும் குறையமாக அரைச்சி அதையும் தாளித்து தான்ட்டாவே, அதனால் தாளித்து கொடுத்துருக்கேன். இல்லாட்டி அப்படியே தான் அரைச்சி சாப்பிடுவோம். உடனே கொஞ்சம் தாளிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுங்காப்பி கிடக்கு. இவ்வளோ தான் நம்ம வீட்டு சாப்பாடு. இன்றைக்கி 2 நேரத்துக்கு அதுதான் சாப்பாடு. நைட்டுக்கு தான் ஏதாவது பார்க்கணுன்னு நினச்சிருக்கேன். இந்த மூடியில் எல்லா மூடியிலையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி திட்டுத்திட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி. எங்கள் வீட்டில் போரில் வர்றது உப்பு தண்ணியாக, அந்த உப்பு தண்ணி வந்து கழுவி போடும்போது பாத்திரம் இப்படி அதே தண்ணி அப்படியே காஞ்சிட்டுனா அப்படியே திட்டுத்திட்டான்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பழைய சோறு கொஞ்சம் கிடந்துச்சு. புளியோதரை பார்த்ததும் பழைய சோறு வேண்டான்ட்டாவ, அதனால் பழைய சோத்து வந்து வடகம் போட்டிருக்கேன். கொஞ்சம் தண்ணியும் கூடி போச்சு. அதை ஊற்றிட்டு அடிக்க காற்றுல எல்லா குப்பையும் வடகத்தில் தான் இருக்கும்.